ஹலோ. பொதுவாக மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு டிவைஸ் வந்தது, ஒரு எக்யூப்மெண்ட் வந்தது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, அதை எப்படியாவது நம்மளை வாங்க வச்சுருவாங்க. நம்மளும் அதுக்கு அதில் எவ்வளோ யூஸ் இருக்குது, ரெகுலராக யூஸ் பண்ணுவோமா அப்படிலாம் யோசிக்காமல் அதை வாங்கிடுறோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள், எல்லார் வீட்லேயும் ஒரு ட்ரெட்மில் இருக்குது, எல்லார் வீட்லேயும் ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்குது. இந்த ட்ரெட்மில் வாங்கின கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறையா வீட்டில் அதில் துணிக்காய தான் போடுறாங்க. அதே மாதிரி தான் அந்த வேக்யூம் கிளீனர். பேர் தான் அது கிளீனர், அதை க்ளீன் பண்ணவே ஒரு நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சுருக்கோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்மளால் முடியறதில்ல. ட்ரெட்மில் நம்ம வீட்டில் தானே இருக்குது, எப்போ வேணால் பண்ணிக்கலாம், இதுதான் எல்லாரோட எண்ணம். ஆனால் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு மார்க்கெட்டில் வந்திருக்கிற இந்த ஒரு டிவைஸ், டயபெட்டிக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். இது எல்லாரும் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் மார்க்கெட் பண்ணி அதை நம்மளை வாங்க வச்சிடுறாங்க. உண்மையிலேயே அது நமக்கு தேவையா, நமக்கு யூஸ்ஃபுல்லாக, எந்த வகையில் அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அது வேண்டாமா இல்லையாங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. ஆல் டயபெட்டிக்ஸ், சர்க்கரை வியாதி இருக்கிற அத்தனை பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் யார் யூஸ் பண்ணலாம், எந்த வகையில் இது யூஸாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி வாங்கிக்கணும். கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங், ரியல் டைம் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். தொடர்ந்து உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு மானிட்டர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு டிவைஸ் தான் இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். ரியல் டைம் அப்படின்னா உடனுக்குடனே நடந்துக்கிட்டே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ரீடிங்கை பார்க்கலாம். அதுக்கு தான் அது ரியல் டைம் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள், இது டயபெட்டிக்ஸ் மட்டுமல்ல, சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாதவங்க, டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி அப்படி வாங்க வச்சிடுறாங்க. பட் பார்க்கலாம் நமக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தேவையா அப்படின்னு தான் எல்லாருக்கும் யோசிப்போம். அது வாங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு யோசிப்போம். அது ஒரு முக்கியமான ஃபேக்ட். ஒவ்வொரு தடவையும் இந்த சென்சாரை வாங்கும்போது நம்ம ஒரு 4000 to 5000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதை வாங்கும்பொழுது கூட ஒரு தடவை வாங்கிட்டா இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. அந்த சென்சாரோடைய லைஃபே ஒரு 14 days, 14 நாள் தான். அப்போ 14 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு சென்சார் வாங்கி மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருது. அப்போ ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு 8,000 to 9,000 ரூபாய் செலவு பண்ணுறோம். அந்த அளவுக்கு செலவு பண்ணி இதை நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஒர்த் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டு வாங்கணும். வாங்கிட்டு இவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்குமே எனக்கு வருத்தப்படவும் கூடாது, வாங்கினதை சரியாக யூஸ் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடி வாங்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிட்டோம்னா. ஸோ இது யாருக்கு ஆக்சுவலி தேவை? ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு தெரியும் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1ங்கிறது இன்சுலின் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. டைப் 2ங்கிறது இன்சுலின் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்சுலின் இல்லாமல் மாத்திரையிலே கண்ட்ரோல் பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், எக்ஸசைஸ், டயட், அப்புறம் மாத்திரை, இப்படி வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போது ஒரு அக்கேஷனில் இன்சுலினுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால தான் டைப் 1 இன்சுலின் டிபெண்ட், அதாவது இன்சுலின் நம்பியே இருக்கணுங்க. இவங்க இன்சுலின் அவசியம் தேவை அப்படிங்கிறது இல்லை டைப் 2வில். இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயங்கள். அஃப்கோர்ஸ் 95% ஆஃப் டயபெட்டிக்ஸ் டைப் 2வில் தான் இருக்காங்க. இதில் யாருக்கு ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னா டைப் 1 பீப்புள், அதாவது இன்சுலினை எடுத்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இன்சுலின்ங்கிறது நம்ம சாப்பிட்றது, நம்ம செய்கிற வேலை, இதுக்கு தகுந்த மாதிரி சுகர் வேல்யூவை அளந்து அப்பப்போ டோசேஜ் மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இவ்வளோ இன்சுலின் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம், ஆனால் எவ்வளோ சாப்பிட போகிறோம், எவ்வளோ வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது யாரும் டிசைட் பண்ண முடியறதில்ல. ப்ராக்டிக்கலாக அது நடக்கிறதில்ல. அந்த இன்சுலின் டோஸை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ரிசல்ட்டும் மாறி மாறி தான் வரும். என்றைக்காவது நாளைக்கு இன்சுலின் பத்தாமல் போகும்,
ஒரு நாளைக்கு இன்சுலின் அதிகமாக போகும். அதிகமாக போகும்போது லோ சுகர் போயிடுவாங்க. பத்தாமல் போகும்போது ஹை சுகர் போயிடுவாங்க. நம்ம டெய்லி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏதோ 15 டேஸ்க்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி 20 நாள் 30 நாள் இதே வழி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ டெய்லி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தகுந்த மாதிரி, நம்மளுடைய சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் இன்சுலினுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு சுகர் குறையுது, எவ்வளவு சுகர் ஏறுது, நம்ம போட்டிருக்க இன்சுலின் அதிகமாக கொஞ்சமாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டினியூஸாக ஒரு நாள் ஃபுல்லும் நம்மளுடைய பிளட் சுகரை மானிட்டர் பண்ணி நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இருந்ததுன்னா உண்மையிலேயே இந்த டைப் 1 பீப்புளுக்கு நிச்சயமாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது அவசியமான ஒரு டிவைஸாக எடுத்துக்கலாம். முக்கியமாக இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு அடிக்கடி லோ சுகர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது பகலில் நடந்தால் வேறு, பட் தூக்கத்தில் ஒரு லோ சுகர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா லோ சுகர் போகும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி சுகரை ஏற்றி விடும். இதை ரீபவுண்ட் ஹைப்பர்கிளைசீமியான்னு சொல்லுவோம். அப்போது ஒரு 2 மணி 3 மணி 4 மணி சுமாரில் ஒரு லோ சுகர் போயிட்டு நம்ம சுகர் அதிகமாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு டிவைஸில் தெரிஞ்சுது அப்படின்னா, எவ்ரி மினிட் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா, எத்தனை மணிக்கு நமக்கு சுகர் லோவாச்சு, எப்போ ஏற ஆரம்பிச்சது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இன்சுலின் டோஸை நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான் இது. ஸோ டைப் 1 பீப்புளுக்கு இது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. டைப் 2 பீப்புள் என்ன எடுத்தீங்க அப்படின்னா, டைட் கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் 25 வயசு 30 வயசு இருக்கிறவர் இன்னும் ஒரு 30-40 வருஷம் வாழணும் அப்படிங்கும்பொழுது அவர் சுகருடைய வேல்யூவை ரொம்பவே டைட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பக்காவாக வச்சுக்கணும். ஃபாஸ்டிங் 100க்குள்ளே இருக்கணும், போஸ்ட் பாண்டியல் ஒரு 140 150க்குள்ளே இருக்கணும். என்னுடைய ஆவரேஜ் சுகர் HbA1c ஒரு 7 கீழே அரௌண்ட் 6 இருக்கணும். அப்போ தான் என்னால் ஒரு 30 to 40 இயர்ஸ் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் டயபெட்டிக்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு டைட் கண்ட்ரோலை நாங்கள் வைக்கிறோம். ஒரு 80-90 வயசுக்காரங்களுக்கு அவ்வளோ டைட் கண்ட்ரோல் வைக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய பாடி மெட்டபாலிசமே ஏஜ்னால் நிறைய வித்தியாசங்கள் வரும். அதனால் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டோம் அவங்கள. ஸோ இப்படி டைப் 2 பீப்புளுக்கு டைட் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது யூஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, டைப் 2 பீப்புளுக்கு எப்போது ஒரு தடவை இன்சுலினுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வரும். மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு, எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, இனி மாத்திரை மருந்து வேலை செய்யாது, நம்ம ஊசி தான் போட்டுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கும்போது அவங்க இன்சுலினுக்கு மாறும் பொழுது நிச்சயமாக இந்த டிவைஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போது இன்சுலின் போட்டுக்கிற அத்தனை பேருக்குமே இன்சுலின் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. அடுத்தது இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, திடீர்னு லோ சுகர் சில பேர் போயிடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால. அது இன்சுலின் போட்டிருந்தாலும் சரி, இல்லை மாத்திரை சாப்பிட்ருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்தில் அடிக்கடி லோ சுகர் போக சான்சஸ் இருக்குது இவங்களுக்குலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை லோ சுகர் போயிட்டாங்கன்னா அவங்களால அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. மறுபடியும் ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த லோ சுகர் தான் நாங்கள் ஹைப்போ கிளைசீமியாங்கிறோம். ஹைப்போனா கம்மி, கிளைசீமியனா குளுக்கோஸ் இன் த பிளட். இது வந்துடும் அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு, இல்லை எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃப்ளக்சுவேட்டிங் வேல்யூஸ். அதாவது நான் டெஸ்ட் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு திடீர்னு அதிகமாக இருக்குது, ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்குது, இதில் எதை நம்புறது? இது ஒரு பெரிய ப்ராப்ளம் சில பேருக்கு. அதிகமாக இருக்கும்போது நான் மாத்திரையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு பார்க்குறேன், அப்போ என்ன ஆகுது, இப்போ மாத்திரை அதிகமாக போயிடுது, என்னோடய வேல்யூ டக்குன்னு கீழே இறங்கிடுது, ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்குது. இவ்வளோ சுகர் இருக்குது, இந்த மாத்திரை கொடுத்தோன்னு இவ்வளோ குறையுது, ஸோ எனக்கு இந்த மாத்திரை போதும் அப்படின்னு என்னால் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகி ஒரு தடவை அதிகமாகவும் ஒரு தடவை ரொம்ப கம்மியாகவும் போய் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு நம்மளை தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மக்களுக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களால் ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல. முக்கியமாக இந்த மாதிரி மக்களும் ஏர்லி மார்னிங் சில பேருக்கு லோ சுகர் போக சான்சஸ் இருக்குது. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு லோ சுகர் வந்ததுன்னா அவங்க உண்மையிலே கஷ்டப்பட்டுருவாங்க. இந்த மாத்திரைக்கு இவ்வளோ சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னு
கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாத டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான். அடுத்தது யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு வியாதி. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இதை கண்டினியூஸாக இந்த வியாதி பின்னாடியே நம்ம போகணும், அது நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணுறோம். கண்டினியூஸாக அது பின்னாடி போகிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது தான் ட்ராக்கிங்கு. அப்போ கண்டினியூஸாக ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் தான் யூஸ் ஆகும். ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே நம்ம போகிற பாதை, நம்ம எடுத்துகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட், நம்மளுடைய குளுக்கோஸ் லெவல், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுலேயே இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா, அது மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ ட்ராக் பண்ணி அர்த்தம் இல்லை. எவ்ரி டே எவ்ரி மினிட் ட்ராக் பண்ணுறது மிகவும் அவசியம். அதுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அவசியம் தேவை. ஏன் அப்படின்னா, ஒரு சராசரி சுகர் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். HbA1c 3 மாத சர்க்கரை. அந்த 3 மாத சர்க்கரையை வந்து ஆவரேஜ் சுகர் தான் பார்க்குறோம். 3 மாதத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத 3 மாதம் கழிச்சு தான் பார்க்குறோம். நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியறது இல்லை. எப்போ எடுத்தாலும் அப்போ என்ன சுகர் தான் காட்டும் ஒழிஞ்சு நேற்று முந்தா நாள் எடுத்த சுகரை காட்டாது. பட் இந்த கண்டினியூஸ் ட்ராக்கிங்கில் உங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் அதில் இருக்கும், ரெக்கார்ட் ஆயிடுது, ஸ்டோர் ஆயிடுது. ஸோ நேச்சுரலி நீங்கள் எப்போ வேணாலும் பேக்கில் போய் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளையிலையும் ஒவ்வொரு மணி நேரத்தில் என்ன நடந்தது, ஒரு நிமிஷத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது த ட்ரெண்ட். ட்ரெண்டுன்னா என்ன? அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இறங்கிட்டு இருக்கு, ஏறிட்டு இருக்கு. ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு அதே மாதிரி தான். இதில் வந்து நம்மளுடைய பிளட் சுகர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும். ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம், நாளைக்கு எடுக்கிறோம், நாளான்னைக்கு இப்படியே பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஏறிட்டு இருக்குன்னா, நம்ம மேலே ஏறிட்டு இருக்கிற ஒரு சுகர் மேலே போயிட்டு இருக்க ட்ரெண்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் சரியில்லை, கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணலாம். ஒரு கிராஃப் கிடைக்குது, ஒரு கிராஃபாக உங்களுக்கு அந்த டிவைஸ் கொடுக்குது. அந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது எதை நோக்கி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற பாயிண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.